ஐயோ இது ஏதோ டச் பண்ணியிருக்கு, வேண்டாம். கோவா பழம் சாப்பிடுவோம் வாங்க. ஐயோ எதுவுமே நல்லா இல்லையே. சிச்சோ, இந்த மாதிரி ரோட்டோரம் பழம் சாப்பிடும்போது சேஃபாக தான் சாப்பிட்ணும். இந்த மாதிரி நல்லா இல்லாதது சாப்பிடக்கூடாது. இந்த ஒர்க்கு பாருங்கள், கோவா பழம் நல்லது தான். இங்கே பாருங்கள், இதை டச் பண்ணியிருக்கு இல்லையா, இது எது வேணால் டச் பண்ணியிருக்கோம். பாம்பாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இந்த பழத்தை பாம்பு கூட நல்லா விரும்பி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து சாப்பிடணும். இங்கே இருக்கிற எந்த பழமும் கொஞ்சம் நல்லா இல்லை. பறிக்கலான்னு வந்தோம், நல்லா இல்லைங்க பழம் எதுவும். ஃபைனலாக ஒரு பழம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தெளிவாக இருக்கணும் பழம். இந்த பழத்தை தெளிவாக பார்த்துட்டு தான் சாப்பிட்ணுங்க, எதுவும் அடிபட்டுருக்கா என்னன்ட்டு. ஏன்னா இங்கே பாம்பு பூச்சி எதனா வந்து இந்த பழத்தை கடிச்சிருக்க வாய்ப்பு அதிகம். இங்கே பாருங்கள், இந்த பழம் எவ்வளோ வந்து தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்டு வர இந்த மாதிரி சாப்பிடும்போது செக் பண்ணிவிட்டு சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கழுவியும் சாப்பிடணும். ஓகேவா, தெளிவாக இருங்க. கோவக்காய் இதை தான் பறித்து கடையில் விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துல நமக்கு ஒரு கிடச்சிருக்கு. சரக்கு ட்ரெயின் போகுது. இங்கே பாம்புகள் இருக்க அதிக வாய்ப்பு அதிகங்க இந்த மரத்துக்கிட்ட. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பாருங்கள் மேலே எவ்வளோ காய் இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், வந்துரு. அவ்வளோதான். கோவக்கா வாங்க. ஐயோ வரலையே, ஹைட்டாக இருக்கே. சரி ஓகே, வேறு யாருக்குன்னா மிஸ் ஆகட்டும். சந்துக்குள்ளே ஒரு பழம் ஒளிஞ்சிருக்குங்க, நல்லாயிருக்கா? ஓ கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மரத்தை சுற்றியே கோவக்கா செடி இருக்குங்க. வேறு இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற மரம் தான் ஃபுல்லாக பறிச்சிட்டு போயிடலாம். வீட்டுக்கு போகல.